அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யூரிக் ஆசிட் அதிகம்னால வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ்னு பேர், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஏதாவது ஒரு விரலில், கால் விரலாக இருக்கலாம், கை விரலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விரலில் ஜாயிண்டில் கொஞ்சம் வீக்கம் ஏற்படும். வலி அப்படியே ஊசியில் குத்துற மாதிரி சுருக்கு 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 சுருக்குன்னு குத்தல் வலி தெரியும். இதை வச்சு அவங்களுக்கு முட்டு வலி ஒரு ஜாயிண்டில் மாத்திரம்தான், அதுவும் சின்ன ஜாயிண்டில் அப்படி இருக்கும். ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது அவங்க நடக்கும்போது, இப்போ காலில் விரலில் இந்த பாதிப்பு இருந்தால் அவங்க நடக்கும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது தான் சொல்ல முடியும். இப்படி காலை தூக்கி தூக்கி வச்சு நடக்க மாட்டாங்க, இழுத்துட்டு இழுத்துட்டு அந்த வலினால இழுத்துட்டு இழுத்துட்டு நடக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணும். ஒரு பேஷண்ட்டும் நம்ம பார்க்கறது அப்படித்தான். நடக்க, உட்காருங்க, எடுக்க, கண்ணு பாருங்க, நகத்தை பாருங்க, நாக்க பாருங்க, எல்லாம் எதுக்காகங்கிறது டாக்டர்ஸ்க்கு தெரியும். அந்த வகையில் அவங்க நடக்கும்போது நம்ம பார்க்கும்போது இழுத்து இழுத்து நடப்பாங்க. அடுத்தது சிலருக்கு மேக்சிமம் மிட் நைட்டில் இந்த வலி அதிகமாக இருக்கும். கூலிங் டெம்பரேச்சர்னால அதிகமாக அந்த குத்தல் வலி இருக்கும். ஆனால் பேஷண்ட் கேட்கும்போது சிலர் ஆமாம்பாங்க, பலர் இல்லைம்பாங்க. நைட்டில் அப்படி ஒன்றும் தெரியல, பகல்லையே இருக்கு அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் இதை வச்சு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணோம். அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். இது இந்த சிம்டம்ஸ் தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யூரிக் ஆசிட் லெவலில் நம்ம செக் பண்ணோம். அப்புறம் டிசிடிசி, இஎஸ்ஆர் பார்த்தா இஎஸ்ஆர்லேயும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை வச்செல்லாம் நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். அது இல்லாமல் யூரிக் ஆசிட் அதிகம் இருந்தாலே இது கவுட் ஆர்த்ரைட்டிஸ் தான் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் போகலாம். இப்போது இவங்களுக்கு டயட் எப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸு, பிரண்டை சட்னி, பைனாப்பிள், பப்பாளி, அத்திப்பழம், இதெல்லாம். நான்வெஜ் இவங்க மேக்ஸிமம் சாப்பிட அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா யூரிக் ஆசிட் உள்ள உணவுப் பொருட்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன யூரிக் ஆசிட்ல இருக்கோ அந்த பொருளெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. புரியுதா? தண்ணி நல்லா குடிங்க, சன்பாத் எடுக்கணும். முக்கியமாக எல்லா பேஷண்ட்டுமே ஜென்ரலாக பேஷண்ட் ஆகக்கூடாதுன்னா நிச்சயமாக சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல டெய்லி ஒரு 1/2 hour அது படணும். இல்லைன்னா விட்டமின் டி குறைபாடு, ஏகப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு காரணத்துக்கு சன்பாத்து ரொம்ப ப்ளஸ். அந்த காலத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க, வெத்தலை பார்க்க போகிறது, இப்போல்லாம் பீடா போடுறீங்கள, அதுதான் தாம்பூலம் தரித்தால்னு பேர். டெய்லி தாம்பூலம் சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாரும் பாட்டிங்களாம் அந்த காலத்தில் பாக்ஸே வச்சுருப்பாங்க, வெத்தலை பார்க்க பாக்ஸ் இருக்கும், அவங்க எல்லாருக்கும் மடித்து கொடுப்பாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, பாட்டியும் சாப்பிடுவாங்க. லிமிட்டாக சாப்பிடும்போது பிரச்சனைகளே கிடையாது. நம்ம சாப்பிடாதனாலையும் பிரச்சனை, வெத்தலை பாக்கு போடாதனாலையும் குறைபாடு இருக்குது, அதிக அளவு சாப்பிட்டாலும் பிரச்சனை இருக்குது. அதனால தான் அளவோட சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தமாக இருந்தால் கூட அளவோட சாப்பிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த யூரிக் ஆசிடு நிச்சயமாக குறைக்க முடியும். குறைக்கலைன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், ஃபெயிலியர் வர வாய்ப்பு உண்டு. நம்ம யூரிக் ஆசிட் தானே அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் தானேன்னு இருக்கக்கூடாது. இது ஜாயிண்ட்டு பாதிக்கிறதோடு இல்லாமல், மூட்டுகளை பாதிக்கிறதோடு இல்லாமல் கிட்னியையும் பாதிக்க செய்யும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. நிறைய பேர் பாதித்து இன்னைக்கு பேஷண்ட்டாக இருக்காங்க. அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளோ நாங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். அதனால் யூரிக் ஆசிட்னால கவுட் ஆர்த்ரைட்டிஸாக கவலைப்படாதீங்க, தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.